அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் காணும் தலைப்பு ராமர் இருக்கும் இடமே அயோத்தி. அப்படின்னா ராமபிரான் எங்கெல்லாம் இருக்கிறாரோ, அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம்தான் அயோத்தின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்பொழுது தசரத மன்னர் தன்னுடைய மைந்தன் ஸ்ரீராமருக்கு முடிசூட்ட நினைக்க கைகேயின் சூழ்ச்சியினால் வனவாசம் செல்ல நேரிடுகிறது. அப்போது நடக்கும் நிகழ்ச்சிகள்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுமித்ரா லக்ஷ்மணன் கிட்ட இனிமே உனக்கு ஸ்ரீராமச்சந்திரர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடம்தான் உனக்கு அயோத்தி, அண்ணனுடன் நீயும் வனவாசம் செல். ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கலைன்னு கேட்டும் இன்னும் நான் உயிரோடு இருக்கேன்னா நான் நல்ல தாயே கிடையாது. அதனால் உனக்கு இன்னையிலேருந்து சீதா பிராட்டி தான் தாய். அதனால் நீ அவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும். அவங்களோட பின்னாடியே போ. அவங்களுக்கு ஒரு துன்பம்னா நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு சுமித்திரை இந்த இடத்துல அறத்தின் உருவமாக இருக்கிறாங்க. அடுத்தது லக்ஷ்மணன், அண்ணா நானும் உங்களுடன் வனவாசம் வருவேன் என்கிறார். ராமர் மறுக்க அதற்கு கம்பர் எப்படிலாம் அழகாக எடுத்துக்காட்டு சொல்லி விளக்குறாருன்னா, நீர் உளதெனில் மீனும் நிலமும், பார் உளதெனில் உளையாவும், நார் உள தனுவுளாய் நானும் சீதையும், ஆர் உலர் எனின் உளம் அருள்வாய் என்றான். அப்படின்னா அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, அண்ணா குளத்தில் மீன் இருக்க வரைக்கும், நீர் இருக்கிற வரைக்கும் தான் மீன் உயிர் வாழும். அந்த நீர் இல்லைன்னா மீன் இறந்து போகும். அதுபோல தான் அண்ணா நான் உங்களை விட்டு ஒரு நாள் கூட என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது அப்படின்னு கெஞ்சுறாரு. சீதா பிராட்டி தாமரை மலருக்கு உவமையாக சொல்கிறாரு. தாமரை மலர் தண்ணி இல்லைன்னா கருகி போயிடும். அது தன்னோட கிழங்குல தன்னோட உயிரை தேக்கி வச்சுக்கிட்டு இருக்கும். அடுத்து எப்போ தண்ணி வருதோ அப்போ திருப்பி தாமரை உயிர் பெறும். அதனால் சீதா பிராட்டி தன்னுடைய உயிரை, தங்களை பிரிஞ்சிருந்தா கூட தான் உயிரை அவங்க தேக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் லக்ஷ்மணர். சரி, கர்மா இதுதானா, என்ன பண்ண முடியும், நீயும் வா லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லிடுறாரு. அடுத்து சீதையை சந்திக்க போகிறாரு. சீதாதேவி கிட்ட, அம்மா நான் வனவாசம் போகணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சீதை, நானும் வரனே அப்படிங்கிறாங்க. அது பெருங்காடு, வெப்பம் மிகுந்த காடு, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிறாங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிற துயரத்தை விடவா எனக்கு காடு சுட்டுடும், வன உயிரினங்கள்லாம் கொடுமையான விலங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என் தந்தை வீரருக்கு என்னை மனம் முடித்து பிடிச்சிருக்காரு, அதனால் எனக்கு அந்த பயம் கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம்தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சீதா பிராட்டி. சொல்லிட்டேன், கணவனுக்கு தொண்டு செய்வது, அவங்களும் வரேன்னு சொன்னாங்க, அம்மாவும் என் கூட வனத்துக்கு வரேன்னாங்க. அதுக்கு நான் கணவனுக்கு தொண்டு செய்வது தான் தர்மம், அதனால் நீங்கள் இங்கேருந்து அப்பாவை பார்த்துக்குங்கன்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு சீதா பிராட்டி, அப்போ நானும் தொண்டு செய்யணும், உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு எல்லாரும் வனவாசம் போகிறாங்க. அப்போ ஊரில் உள்ள பெரியவர்கள், சிறியோர்கள், பறவைகள், விலங்கினங்கள் எல்லாம் அழுகுது. அதை கம்பர் எப்படி அந்த சோகத்தை உணர்ந்து சொல்கிறாருன்னா, கருவில் இருக்கும் உருப்பெறாத குழந்தை கூட அழுகுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போனா என்ன ஒரு துக்கம் துயரத்தில் அந்த நாடு இருக்குங்கிறத விளக்குறாரு. எல்லாரும் ராமபிரான் பின்னாடியே போகிறாங்க. இரவாகுது, தூங்குறாங்க. தேரோட்டியை நீ திரும்பி போ, அப்போ தான் அந்த தடத்தை பார்த்துட்டு ஊர் மக்கள்லாம் திரும்பி நாட்டுக்கே திரும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்கிறாரு. எல்லாரும் ஊருக்கு தேரோட்டி போய் தசரத மன்னரை பார்க்குறாரு. அப்போ எங்கே ராமர் வந்திருப்பாரோ அப்படின்னு ஆசையாக ஓடி வர்றாரு. ஆனால் ராமர் இல்லை. அந்த வெறும் தேரை பார்த்தோன்னே, ராமன் இல்லாத இந்த பூமியில் நான் இருந்து தான் இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை நீத்து விண்ணுலகம் செல்கின்றார். அடுத்தது பரதன் அண்ணனை கூப்பிடணும்னு வராரு. அண்ணன் இல்லாமல் இந்த அயோத்திக்கு நான் திரும்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு. அண்ணனை கெஞ்சி இறைஞ்சுறாரு. ராமர் வரலை. அந்த பாதுகையை வாங்கி கொண்டு வச்சு அவர் அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி நந்தி கிராமம், நந்தி பதிடைன்ற பாட்டில் கம்பர் விளக்கியிருக்கார் இதை பற்றி. அங்கே வச்சு அவர் ஆட்சி செய்கிறாரு, சிறப்பாக ஆட்சி செய்கிறார். ஆக மொத்தம் ராமருடைய பாதுகை இருந்தால் கூட அந்த இடம்தான் அயோத்தின்னு பரதன் நினைக்கிறார். சீத்தை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடம்தான் அயோத்தி அப்படின்னு சொல்லிட்டு, ராமர் இருக்கிறதால தான் அயோத்திக்கு பெருமை. ராமர் அங்கே இல்லைன்னா அவர் வனத்துக்கு போயிட்டாருன்னா வனம்தான் அயோத்தி அப்படின்னு நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். எங்கெல்லாம் ராமபிரான் இருக்கிறாரோ அந்த இடமே அயோத்தியாகும். நாமும் ராமருடைய நல்ல பண்புகளை கொண்டு மனதில் இருத்தி ராமபிரானை எல்லா இடத்திலும் வருவார்.